டிஎம்எஸ் வளாகத்தில் வெவ்வேறு போராட்டங்கள் நடந்துகிட்டே இருக்கு. டாக்டர்ஸ் தனியாக போராடுறாங்க. அவங்களுக்கு வந்து உங்க அப்பா ஒன்று சொன்னாருங்க. உங்க அப்பா காலத்தில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில் வேலை பார்த்தீங்கன்னா இந்த சேலரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும்ப்பா, பே கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னார். உங்க அப்பா தாங்க சொன்னார். உங்க அப்பா சொன்னதா நீ செய்ப்பா, அதுவும் முடியாது. இன்னைக்கு இந்த அரசு ஊழியர்களில் போராடாத செக்டார் யாராவது இருக்காங்களா? இல்லை, போலீஸ் மட்டும்தான். போலீஸை வச்சு தான் இந்த போராட்டமே நடக்குது. நீ சொல்ல போனா நீ கேட்டீங்கன்னா உண்மையிலே போலீஸ் என்ன பண்றாங்க? இது எல்லா போராட்டத்திலையும் ஒரு காமனான விஷயம். தூய்மை பணியாளர்கள் நான் சொன்னேன், தூய்மை பணியாளர்கள் 5வது மண்டலத்தையும் 6வது மண்டலத்தையும் நீங்கள் தனியார் மயம் கொடுக்காதீங்க, எங்களுக்கு வந்து நாங்கள் பெர்மனன்ட் பண்ணி கொடுங்க. இதுவும் நீங்கள் ஒரு கடிதம் எழுதுனீங்க. உங்கள் போன ஆட்சி காலத்தில் நீங்கள் கடைசி எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது நீங்கள் ஒரு கடிதம் எழுதுனீங்க. 80% இல்லை 90% வந்து இது தலித் மக்கள் இருக்கிறாங்க, பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் இருக்கிறாங்க, இது சமூக நீதியா அப்படின்னு கேட்டு கடிதம் எழுதுனீங்க. எங்களை ஆட்சி வந்தால் இன்னும் சொல்லப்போனால் அப்போ வந்து 10 மண்டலம், இப்போ கேட்குறது வெறும் 2 மண்டலம் தான். இந்த 2 மண்டலத்தையாவது நீங்கள் தயவுசெய்து கையை வைக்காமல் விட்டுருங்கன்னு சொல்லி சொல்கிறோம். அதையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கண்டுக்காக மட்டும் இல்லாமல் எவ்வளவு மோசமாக அவங்களை இல்ட்ரீட் பண்ண முடியுமோ இல்ட்ரீட் பண்ணி அவங்கள வந்து அவங்களுக்கு முதல்ல என்ன கேட்டிங்களா, எங்கே போராடுறா? ரிப்பன் பில்டிங் வாசல்லையா? ஃபஸ்ட் என்ன பண்ண போய் டாய்லெட்டை போட்டு. எனக்கு புரியவே இல்லை. முதல் வேலையை டாய்லெட்டை போட்டு போலீஸை இறக்கு, போலீஸை வச்சு நீ அவங்கள வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுறனா மிஸ்பிஹேவ் பண்ணிக்க, பஸ்ஸில் ஏற்றினா அடைச்சிரு, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு போனால் டாய்லெட்டை பூட்டிரு. அவங்களுக்கு மனித உரிமைகள் எதுவுமே தப்பி தவறி கூட கொடுத்துடக்கூடாது. இந்த அடிப்படை விஷயங்களை கூட பண்ண மறுக்கிறது ரொம்ப இதே மாதிரி நான் சொன்ன இந்த 10 போராட்டங்களை ஒரே ஒரு போராட்டத்தில் டாய்லெட் கதவு பூட்டி இருந்துச்சு யோகி ஆதித்யநாத் கவர்மெண்ட்னா முதலமைச்சர் கண்டன அறிக்கை எழுதியிருப்பார். யோகி ஆதித்யநாத் அரசே இதுதான் மனித நேயமா அப்படின்னு குரல் கொடுத்துருப்பாங்க. பிரதமர் மோடியே இதுதான் நீங்கள் காக்கும் மனித நேயமா? அங்கேயும் மோசமாக தான் இருக்கு. நான் உடனே சில பேர் சங்கி சொல்ல இல்லை, அங்கேயும் மோசமாக தான் இருக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு பக்கம் பொருளாதாரத்தில் மிக முன்னேறிய மாநிலம், நாங்கள் சாதிக்கக்கூடிய பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம், நாங்கள் எல்லாருக்கும் மகளிர் உரிமை தொகை கொடுக்குறோம், விடியல் பயணம் கொடுக்குறோம், சரி எல்லாம் ஓகே தான். ஆனால் நீங்கள் இதில் ஏதாவது இந்த 10 பேர் போராடுறாங்க சார், யாருமே சார் திடீர்னு ஒருத்தர் வந்து போராடுறாரு சார், நம்மள்ட்ட ஒன்றுமே சொல்லலை சார், நம்ம இந்த கோரிக்கையும் நம்ம கேட்கல, நம்ம எதுவுமே ப்ராமிஸ் பண்ணல, அப்படி யாரும் ஒருத்தரை கை காட்டுங்க. நீங்கள் இந்த போராடுற எல்லோருமே நீங்கள் போய் போராட்ட களத்துக்கு போய் கவலைப்படாதீங்க, நாங்கள் செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லிய பிறகு 4 வருடங்களாக வெவ்வேறு வடிவங்களை போராடிட்டு கடைசியாக இந்த ஆட்சி முடிகிறதுக்குள்ளே ஏதாவது சாதிச்சிட முடியாதா அப்படின்ட்டு வராங்க. சொன்னதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம் சொல்லி சொன்னாங்க. சொன்னது முதல்ல செஞ்சிருங்க. செக் பாயிண்ட் வைக்கிறாங்க. இந்த நேரத்திலையும் நீ செஞ்சு கொடுக்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஜாக்டோஜியோ போராட்டம் ஏற்கனவே ஒரு சுற்று பேச்சுவார்த்தை தோல்வி, இன்னைக்கு இன்னொரு சுற்று பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறாங்க. இதுவும் தோல்வி அடைந்தால் இந்த அரசாங்கம் ஒரு காலத்தில் திமுக அரசு ஊழியர்கள் யாருக்கு பார்க்க? அது திமுக தாங்க. கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஓட்டுனாலே டிஎம்கே தான். அந்த அம்மாக்கு யாருக்கு போடுவா? நாங்க எப்பவுமே எங்க அப்பா எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்டாஃப் திமுக தான். இதெல்லாம் கேட்க இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கவர்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டாஃபா ஒருத்தர் கூட திமுக ஓட்டு